ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எங்கே போய்ட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இடத்துக்கு போய்ட்ருக்கோம். ஒரே அமக்கலம் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸில் கார் இல்லாமல் பொலோரோ எடுத்துகிட்டு எவ்வளோ வண்டியில் குட்டி அணியில் தார்ப்பா கட்டி எப்படி போய்ட்ருக்கோம் பாருங்கள். கல் குடிக்கலாம் பேச வந்துருக்கோம் ஊத்துக்கோட்டை ஒரு பிளேஸில். ஸோ இங்கே ஒன்று வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போட்டுருக்காரு தெரியுங்களா. இவர் தான் எங்களுக்கு எப்போதுமே சமையல் மாஸ்டர். அது அவர் போகிறார் பாருங்க, அவர் அசிஸ்டண்ட். இவருக்கு அசிஸ்டண்ட். நல்லா நல்லா சூப்பராக சமைப்பாங்க. ஆனால் சமைக்கிறதெல்லாம் நல்லா பக்காவாக சமைப்பாங்க. என்ன ஒன்று பச்சை மிளகாய் ஹெவியாக போட்டுருவான், காரம் தாங்காமல் என்ன பண்ணுறது தெரில வெயிலில். ஆனால் நல்லா சமைக்கிற பசங்க எல்லாம் இதில் மட்டும்தான் ஒத்துமையாக பாருங்கள். எல்லாம் உட்காந்து பூண்டு உரிக்கிறது, இஞ்சி உரிக்கிறது, தக்காளி வெட்டுறதுலேருந்து எல்லா வேலையும் பார்க்குறானுங்க பாருங்கள். எப்படியோ பட்ட ஆளுங்க என்னென்ன வேலை பார்க்குறானுங்க பாருங்கள். இந்த ஒரு விஷயம் தான் கூட்டாஞ்சோறு செய்கிறோம். கூட்டாஞ்சோறு பாருங்க, மீன் இவர் வந்து சும்மா நடுவில் சைடு மாஸ்டர் இவரு. கடைசியில் கேமராமேனை பாருங்கள் அடுப்பு பார்த்து வச்சுட்டானுங்க பாருங்கள். அடுப்பு பார்த்து வச்சு அடுப்பு பார்த்து வைடா அடுப்பு பொறுத்து வைடான்னு சொல்லிட்டு பாருங்கள். எரிய வச்சுட்டு காலையில் தான் கடைசியில் என்ன அடுப்பு பார்த்து வைக்கிறானுங்க. ஒரு இடத்துல வச்சுட்டு நான் போனேன். ரொம்ப மோசமாக இருக்கானு. நம்மளோட வேலை வாங்குறாங்க. நானே வேலை செய்யலாம் சும்மா வந்தீங்க என்ன வேலை வாங்குறாங்க. மசாலா தடுறாங்க. கடைசியில் மீன் தாங்க ஹைலைட்டு. இந்த மீன் பயங்கரமாக இருந்துச்சு. எங்கள் அத்தை பாருங்கள் எண்ணெய் தின்னடா பண்ணுறீங்க. காய்ஸ் பாருங்க, சிக்கன் அந்த ஃபிஷ் ரெண்டுமே சமைக்க போகிறோம் இன்னைக்கு. பாருங்க காய்ஸ், தமிழ் மாஸ்டர் இவர் தான் வந்து எங்களோட சமையல் மாஸ்டர். பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் தாமஸ் ஓனர், தக்காளி வெங்காயம் ஓனர் இவர் தான். பார்த்துங்க அதுதான் அந்த பாட்டு ஒரு டான்ஸ் ஆடினே ஒருத்தர் போட இருப்பாரா, அந்த டான்ஸரா இவர் வந்து ரகனை தெரியல செஞ்சு வச்சா சாப்பிட்டு போவார் இவரு. இவர் வந்து லவர் பாய், எப்ப பார்த்தாலும். கடைசியா மசாலாவை போடுறோம், கறியை எடுக்கிறோம், கடிச்சு தூக்குறோம். ஆனால் நல்லா வரும்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ முகத்துக்கு போட்டுறானு. ஆனால் எப்பவுமே இந்த எப்படி சொன்னால் நல்லா எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சமைக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு, அது ஒரு தனி ஃபீல். ஒன்றா ஜாலியாக எல்லோரும் ஒன்றா இருக்கிறது அது ஒரு இது. நீங்களும் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுமாரி வீடியோலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு இந்தமாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கெலாம். கடைசியாக ஒரு வழியாக ஃபுல்லாக முடிஞ்சு பாருங்கள், இறக்குறாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மட்டும். டாடா விட்டா நான் ஒரு வேலை காலி பண்ணிவிடுவோம் உங்களுக்கு. 10 மாதம் தெரில பாருங்கள் எப்படி இறக்குறானுங்க பாருங்கள். கிரேவி பிரியாணி கொண்டாலே கிரேவி முடிச்சிட்டானுங்க. நான் மொத்தத்தையும் இறக்கிட்டானுங்க. இன்றைக்கி கூட முடிச்சு மொத்தத்தையும் காலி பண்ண போகிறானுங்க. அதுக்குள்ளே நம்ம முந்திக்கணும், நம்ம போய் சாப்பிட்ருக்கோம். பாருங்களேன் செம்ம அருமையாக இருந்திருக்கு போல. இது ஒன்று கூட விட மாட்டானுங்க, மொத்தத்தையும் எடுத்துறானுங்க சார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு பாருங்கள் எப்படி அதுவும் கிரேவி செஞ்சு கொண்டாடி எண்ணெயை ஊற்றி மீன் பொறிச்சு எடுக்கிறாருங்க. செம்மையாக பாருங்கள். மீன் பாருங்கள் மசாலா நல்லா ஊற்றி நல்லா சூப்பராக வந்துருக்கு. லாஸ்ட்டாக கிணத்துல குடிச்சிட்டு எங்களோட ஃபன் மூமெண்ட்டை இதோட முடிச்சிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்.